Hello students, welcome to Janu Max. Today class for 10ஆம் வகுப்பு கணக்கு 10th ஸ்டாண்டர்ட் தான். ஸோ அதில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா பயிற்சி 2.1ல் 6வது சம் தான் பார்க்குறோம். ஆல்ரெடி 2 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். அது வேணும்னா நோட்டிஃபிகேஷனில் போய் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ 6வதுல 3rd ரோமன் பாருங்கள், யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறையே. ஸோ இதுக்கான நம்ம ஃபார்முலா பார்த்துட்ருக்கோம். அந்த ஃபார்முலா என்னது? A = BQ + R தான். அந்த வகுத்தல் முறையை பயன்படுத்தி பின்வருவற்றின் மீப்போவா காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 10,224 மற்றும் 9,648. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணணும், பெரிய நம்பரை சின்ன நம்பரால் வகுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறைக்கான ஃபார்முலா என்ன? A = BQ + R. அதனுடைய பாயிண்ட்ஸ் என்னன்னு பாருங்கள், 0 < R < B. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம எந்த நம்பரை வகுக்கிறோமோ அதுதான் A, எந்த நம்பரால் வகுக்கிறோமோ அதுதான் B. சரிங்களா? இப்போ பெரிய நம்பரை சின்ன நம்பரால் வகுக்க போகிறோம். அப்போ ஏன்றது 10,224, Bன்றது 9,648. ஓகேங்களா? ஸோ அப்போ ஏக்கு பதிலாக 10,224 ஈக்குவல், பிக்கு பதிலாக 9,648. கியூன்றது பெருக்கல்ல இருக்குது, பெருக்கல் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து நம்ம வகுக்கலாம். 10,224 9,648 வகுக்கும்போது ஒரு டைம் தான் வகுப்படும். ஸோ அப்போ 1 × 9,448 அப்படியே வந்துடும். ஸ்தானம் கரெக்டாக எழுதுங்க. ஸோ இப்போ 4 8 போகாது, பக்கத்தில் பார் வாங்கிக்கோங்க, கடை வாங்கிக்கோங்க. ஸோ அப்போ கடை வாங்கினா 14 ஆகிடும். 14ல் 8 போயிடுச்சுன்னா 6, 11ல் 4 போயிடுச்சுன்னா 7, 11ல் 6 போயிடுச்சுன்னா 5, இங்கே 9 இருக்கும். 9ல் 9 போயிடுச்சுன்னா 0. ஸோ அந்த 0 தேவையில்லை. ஸோ எத்தனை முறை வகுப்பட்டுச்சு? ஒரு டைம் தான். ஸோ அதுதான் Q. இன்ட்டு பெருக்கல் Qக்கு பதிலாக 1 ப்ளஸ்ஸு மீதின்றது ஆரோட வேல்யூ. அப்போ ப்ளஸ் 6ன்னு இருக்கா, அப்போ ப்ளஸ் 576. நம்மளுக்கு வந்து மீதி வந்து 0 கிடைக்கிற வரைக்கும் வகுக்கணும். நம்மளுக்கு மீதி 576 கிடைச்சிச்சு, அதாவது R ரிமைண்டர் வேல்யூன்னு சொல்லுவோம். அப்போ 576 ≠ 0. அடுத்தது என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட் நம்பர் ஏவோட வேல்யூ விட்டுட்டு இதில் எந்த நம்பரால் வகுத்தோமோ அதையும் மீதி என்ன கிடைச்சிச்சோ அதையும் வகுக்கணும். இது வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வரும். 9,648 576 வகுக்கணும். ஓகேங்களா? 9,648 576 வகுக்கும்போது எத்தனை டைம் வரும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த 3 ஸ்தானத்தை எடுத்துக்கோங்க. இப்போ 900ல் எவ்வளோ இருக்கும்? 500 ஒரு டைம் இருக்குமா? அப்போ 1 × 576. அப்போ 4ல் 6 போகாது, பக்கத்தில் ஒரு பார் வாங்கிக்கோங்க. 14 ஆகிடும், இது 5 ஆகிடும். பக்கத்தில் ஒன்று வாங்கினா 15, இது 8 ஆகிடும். 14ல் 6 போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும்? 8. அதேமாதிரி 15ல் 7 போயிடுச்சுனாலும் மீதி 8. 8ல் 5 போயிடுச்சுன்னா மீதி 3. ஸோ அடுத்த 8 வந்து நீங்கள் கீழே இறக்குங்க. இப்போ என்ன இருக்குது? 3,888. ஸோ இது எத்தனை டைம் வரும்னா 6 டைம் வரும். ஓகேங்களா? பாருங்கள், 6 36, மிச்சம் 3, 8 48, 48 6 36, 7 42, 42ல் 3 கூட்டினா 45. அப்போ 5 மீதி 3. அடுத்தது என்ன இருக்குது? 6 5 30, 30ஓட 3 கூட்டினா 33. ஓகேங்களா? 6 6 5 30. ஓகேங்களா? மீதி 4 இருக்கும் இதில். அப்போ 4 கூட்டினீங்களா அது என்னாகும்? 34. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், 8ல் 6 போயிடுச்சுன்னா 2, 8ல் 5 போயிடுச்சுன்னா மீதி 3, 8ல் 4 போயிடுச்சுன்னா மீதி 4, 3 - 3 0. அப்போ மீதி என்ன கிடச்சிது? 432. அப்போ எத்தனை முறை வகுத்தோம்? 16 முறை. அப்போ இது என்னது? Qன்றது 16, மீதி Rன்றது 432. ஓகேங்களா? ப்ளஸ் 432. இப்போ நம்மளுக்கு ஆரோட வேல்யூ 0 கிடைக்கல, மீதி என்ன கிடச்சிச்சு? 432, ≠ 0. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அந்த 576 என்ன இதால் வகுத்தோமோ அதை கிடைச்ச மீதியால் வகுக்கணும். அப்போ அதுதான் 576 432 வகுக்கும்போது என்ன கிடைக்குது பாருங்கள்? 576 432. எத்தனை டைம் வகுப்படும்? ஒரு டைம் தான். இப்போ ஒரு 432 432. 6ல் 2 போயிடுச்சுன்னா 4, 7ல் 3 போயிடுச்சுன்னா 4, 5ல் 4 போயிடுச்சுன்னா 1. இப்போ இது Q, இது R. இப்போ Qக்கு பதிலாக என்ன பண்ணணும்? பெருக்கல் 1 ப்ளஸ் Rக்கு பதிலாக 144. ஓகேங்களா? ஸோ இப்போயும் நம்மளுக்கு என்ன ஆகிடுது? ஆரோட வேல்யூ
0 கிடைக்கல, 144 தான் கிடைச்சிருக்கு. அப்போ நாட் ஈக்குவல் டு 0. ஸோ ஒவ்வொரு டைமும் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, 432 144 வகுக்கணும். 432 144 வகுக்கும்போது ஸோ எத்தனை டைம் வகுப்படும், 3 டைம் வகுப்படும். 12 மீதி 1, 12 12 1 13 மீதி 1, 3 3 1 4. பாருங்கள் கரெக்டாக வகுப்பட்டுருச்சு. மைனஸ் பண்ணால் 0. நெக்ஸ்ட்டு இது வந்து Qன்றது 3, Rன்றது 0 கிடச்சிருச்சு. அப்போ 432 144 வகுக்கும்போது 3 டைம் வகுப்படுது. மீதி என்ன கிடச்சிச்சு, 0. therefore ஆரோட வேல்யூ நம்மளுக்கு 0 கிடச்சிச்சு மீதி. therefore கடைசியை எழுதிருங்க. 10,224 மற்றும் 9,648 மீப்போவா. அவங்க கேட்டிருக்கிற என்ன கேட்டிருக்காங்களோ அது கண்டிப்பாக கொஷின்லேயே இருக்கும். அந்த வேர்ட்ஸ் எழுதுங்க. எதால் வகுப்பட்டுச்சு நம்மளுக்கு கடைசியாக 144. ஸோ அப்போ அதுதான் அதோட ஆன்சர். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த சேனலை லைக் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. அடுத்த சம் பாருங்கள். இதுலேயே 4th ரோமன். ஸோ 4th ரோமனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 84 90 மற்றும் 120. ஓகேங்களா. ஸோ இந்த 3 நம்பரையும் அதே வகுத்தல் வழிமுறை, யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறையை பயன்படுத்தி கணக்கை தீர்க்கணும். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ஃபஸ்ட்டு 2 நம்பர் எடுத்து மீப்போவா கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு கிடைக்கிற வகுத்தல் நம்பரை பயன்படுத்தி தான் 120 வகுக்கணும். ஏன்னா இது 3க்கும் ஒரே நம்பர் தான் வகுத்தல் நம்பராக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், 90 தான் பெருசு. 84 எது 90 பெருசுன்னா 90 தான் பெருசு. இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா எழுதிக்கலாம். A = BQ + R 0 <r B அதனுடைய பாயிண்ட்ஸு. ஓகேங்களா. கண்டிப்பாக ஃபார்முலா எழுதணும். ஸோ ஏன்றது 90. ஓகேங்களா. பின்றது என்னது, 84 தான் வகுக்க போகிறோம். அப்போ 90ல் 84 எத்தனை டைம் இருக்கும், ஒரு டைம் இருக்கும். 84 84. மீதி என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 6. ஓகேங்களா. ஸோ அப்போ A Q R இது B. ஓகேங்களா. அப்போ ஏவோட வேல்யூ 90, பியோட வேல்யூ 84, கியூவோட வேல்யூ என்னது இன்ட்டு பெருக்கல் 1 ப்ளஸ் மீதி நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு 6. நம்மளுக்கு 6ன்றது 0 தான் கிடைக்கணும். அப்போ நாட் ஈக்குவல் டு 0. இப்போ 84 6ஆல் வகுக்கணும். ஓகேங்களா. ஸோ 84 6ஆல் வகுக்க போகிறோம். ஸோ இது எத்தனை டைம் வரும் பாருங்கள், 14 டைம் வருது. ஓகேங்களா. கண்டிப்பாக அப்போ 14 × 6 வந்து 84, 6 நாங் 24. அதே மாதிரி ஓர் 6 7 8. ஓகேங்களா. அப்போ 0 கிடைக்குதா. 14 × 6 84. ஸோ இப்போ போட்டுக்கலாமா. அப்போ 84 6ஆல் வகுக்கும்போது பெருக்கல் 14 டைம் வகுப்படுது ப்ளஸ் நம்மளுக்கு 0 கிடச்சிருச்சு. இப்போ therefore R = 0. அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு, வகுக்கும் மீப்போவான்றது 90க்கும் 80க்கும் கிடைச்ச மீப்போவா நம்பரை வந்து தான் நம்ம அடுத்த நம்பருக்கு யூஸ் பண்ண போகிறோம். என்ன கிடச்சிச்சு, 6ஆல் வகுக்கும் போது கிடச்சிச்சு. ஸோ இப்போ கிடச்சிருக்கிற ஆன்சரை வச்சு தான் அடுத்து 3வது நம்பர் நம்ம 120 இருக்கா, ஸோ அதை வகுக்கணும். அப்போ 120 எதால் வகுக்கணும், 6ஆல். ஓகேங்களா. 6ஆல் வகுக்கணும். ஈக்குவல் டு 6ஆல் வகுக்கும்போது எத்தனை டைம் வகுப்படுது, கியூவோட வேல்யூவும் ஆரோட வேல்யூ மீதி எழுதணும். அப்போ 120 இன்ட்டு இது வந்து 6ஆல் வகுக்கும்போது எத்தனை விட வருது, 20 × 6 120. ஓகேங்களா. அப்போ 0க்கு 0, 6 2 12. அப்போ மைனஸ் பண்ணால் என்னாகும், 0 கிடைக்குதா. அப்போ 120 6ஆல் வகுக்கும்போது எத்தனை டைம் வகுத்தோம், 20 முறை. ப்ளஸ் நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு மீதி 0. therefore R = என்ன கிடச்சிருக்கு, ரிமைண்டர் நம்மளுக்கு மீதி 0. எதால் வகுக்கும்போது இங்கேயும் 6. ஓகேங்களா. அப்போ 3 நம்பரும் 84 90 120 மீப்போவா 3மே என்ன நம்பரால் வகுப்படுது, 6ஆம் வாய்ப்பாட்டால். அப்போ 6ன்றது தான் இதனுடைய மதிப்பு. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சேனலுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ.